கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நமது நம்பிக்கை ஒளி ஊழியம் வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த நல் வாய்ப்புக்காக நன்றியுடன் இருக்கிறேன். இந்த நாளில் அடியேன் எடுத்துக்கொண்ட தேவச்செய்தியின் தலைப்பு சொப்பனக்காரன் யோசேப்பு. யோசேப்பை இயேசு கிறிஸ்து உதாரணமாக கொள்ளலாம். அவர் தகப்பனின் செல்ல பிள்ளை போல இயேசுவும் பிதாவின் செல்ல மகனாக இருந்தார். ஆனால் அவர் சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசேப்பின் சொந்த சகோதரர்களைப் போல அவனை குடும்பத்தார் சொப்பனக்காரன் என்று அழைத்து அவன் மேல் பொறாமை கொண்டனர். அவன் தகப்பனோ அவன் சொப்பனத்தை மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டான் என்று ஆதியாக 37:11 வாசிக்கிறோம். யோசேப்புக்கு 17 வயது இருக்கும். தகப்பனின் சொற்படி 10 சகோதரர்களின் சேமம் அறிந்து அவர்கள் வேண்டிய உணவு மற்றும் தேவையை எடுத்துக்கொண்டு எபிரோனில் இருந்து அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சீகேமுக்கு அனுப்புகிறார். ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவன் சீகேமுக்கு வந்தபோது சகோதரர் அங்கே இல்லை என்று தேடிக்கொண்டு வழி தப்பி தெரிகிறதை ஒரு மனிதன் கண்டு 15ஆம் வசனத்தில் என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். காபிரியேல் தூதனாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தோத்தானுக்கு செல்வதாக பேசிக்கொண்டனர் என்று அறிந்து சீகேமுக்கு சென்றான். சீகேமிலிருந்து தோத்தான் வடக்கே 20 கிலோமீட்டர் தூரம். அங்கே அவன் சகோதரர் சந்தித்த போது அவர்கள் அவனை கொலை செய்ய திட்டமிட்டனர். ஆனால் யூதாவோ நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? ஆதலால் அவனை இந்த வியாபாரிகள் விற்று விடலாம் என்று தீர்மானித்து அவர்களிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இயேசுவும் யூதாஸ் காரியத்தின் மூலமாய் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தது போல வசனத்தில் யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்து என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முக்கியமானவர்களின் மரணத்தின் போது தங்கள் வஸ்திரங்களை இப்படி கிழித்து கொள்வது அவர்கள் முறையாக இருந்துள்ளது. 2 சாமுவேல் 3:31 1 சாமுவேல் 11 காண்க. அந்த வியாபாரிகள் எகிப்தின் பிரதானி போத்திபாரிடம் விற்றனர். ஆதியாகமம் 39 2 முதல் 5 வரையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எஜமான் யோசேப்பினிடத்தில் தயை வைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாகினான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சொப்பனக்காரன் என்று தன் குடும்பத்தாரிடம் பெயர் பெற்ற யோசேப்பு தெய்வ ஞானமும் அறிவும் தெய்வ ஆவியும் பெற்றவனானபடியினால் எகிப்தின் பார்வோனின் இரட்டிப்பான கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்தான். அது சரி என்று பார்வன் கண்டு தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறொரு இல்லை என்று கண்டு தன் முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு அணிவித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவன் ஏற்று தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பு உயர் பதவி ஏற்று உண்மையாய் நியாயமாய் பஞ்சகாலத்தில் எகிப்திற்கும் தங்களை நாடி ஒரு அண்டை நாட்டு மக்களும் ஆகாரம் வழங்கி பராமரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோப்புக்கு வயது 125 இருக்கும் பொழுது கானானில் தானியம் விளையவில்லை. பஞ்சம் ஆரம்பித்தபடினால தன் 10 பிள்ளைகளையும் எகிப்து தானியம் கொள்ளும்படி அனுப்பினான். 2 முறை தானியம் கொள்ள வந்தார்கள். பிரதமர் யோசேப்பை வணங்கினார்கள். ஒருவருக்கு யோசேப்பை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்பு தான் கண்ட 2 கனவுகளையும் நினைவு கூர்ந்தான். அடுத்து வரும்போது அவனுக்கு பின்பிறந்த பென்னிமீனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். தம்பி பென்னிமீனை கண்டபோது அழுது அணைத்து அன்பு காட்டி வரவேற்றான். அப்பொழுது தன்னை யோசேப்பு என்று அறிவித்து அழுதான். அவர்களை பட்சமாய் நடத்தினான். அவன் தன் சகோதரர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார். எகிப்து பெரிய பதவி அருளினார். நீங்கள் என் தகப்பனையும் மற்ற குடும்ப மக்களையும் அனைவரும் அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாம் சொப்பனக்காரனை கொண்டு ஆபிரகாம் வெளிப்படுத்த தரிசனத்தின்படி அவர்கள் எகிப்திலே வாழ்ந்து அடிமைகளாகி 430 வருஷம் கழித்து கானானுக்குள் 4ஆம் தலைமுறையான 70 பேராக சென்றவர்கள் தற்போது 7 லட்சம் ஆண்களும் மற்றும் மற்றவர்களுமாக ஆடுகளும் மாடுகளுமாக கானானுக்கு திரும்பி வந்தனர். இப்படியாக சொப்பனக்காரன் யோசேப்போடு இருந்து இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்து 12 கோத்திரங்களால் அவர்கள் கானானுக்கு குடியமர்த்தினார். பிரியமானவர்களே, அதாவது யோசேப்பினுடைய உண்மை, யோசேப்பினுடைய பக்தி, யோசேப்பினுடைய தேவ பயம் அவனை ஒரு சொப்பனக்காரனாக வரும் காரியங்களை குறித்து விளக்கி இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது கானானிய மக்களை விரட்டி எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு கொண்டு செல்ல 430 வருஷங்கள் எடுத்து கர்த்தர் அப்படியாய் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களாக ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.